அன்புக்குரியர்களே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் உள்ளபடியே கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன். ஏற்கனவே நாம் தியானித்த அந்த சங்கீதம் 91 அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி இந்த நாளில் பார்க்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 91:14 அவன் இடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஆண்டவருடைய நாமத்தை அநேகர் அறிந்திருக்கிறார்கள். இயேசுதான் தேவனுடைய குமாரன் என்று, தெய்வம்தான் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் என்று அநேகர் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த அறிவை பெற்றவர்களை குறித்து நான் அதை அப்படி பார்க்கல. கர்த்தரை அறிகிற வண்ணமாக, இடத்துல நம்ம ஏற்கனவே தியானித்தோமே, கர்த்தரை தான் 2ஆம் வசனத்தில் நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவன் என்று சொல்லுவேன் என்று சொல்லி ஆபிரகாமுடைய சம்பவத்தையும் லோத்தின் சம்பவத்தையும் கிதியோன் நியாயாதிபதியின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் அங்கே அந்நிய தேவர்களுக்கு பயந்த காரியங்களையும் குறித்து நம்ம அங்கே தியானித்தோம். இன்றைக்கு நான் அதனுடைய தொடர்ச்சி நான் மீண்டும் சொல்லுகிறேன். 3ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலான கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார். அவர் செட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயம் கேடகமாகும். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கேடகமாக, ஆண்டவருடைய வார்த்தை நம்மை சூழ ஒரு படையை போல இருக்கும் என்று சொல்லி அங்கே அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்களேன். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயம் கேடகமாகும். ஆண்டுடைய சத்தியம், ஆண்டுடைய வார்த்தை தான் உனக்கு கேடகம், ஆண்டுடைய சத்தியம் தான் உனக்கு பரிசயம் சொல்லுகிறாரு. ஆனால் அதற்கு மேலே சொல்லப்பட்ட 3ஆம் வசனம், வேடனுடைய கண்ணி வராமல் இருக்காது. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் என்று தான் எழுதுகிறார். ஆண்டவர் தப்புவிக்க போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவரத்தில் வாஞ்சியாக இருக்கிறேன்னு சொல்லுகிற நம்ம, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கேடகமாக இருக்கிறதா? ஆண்டவருடைய வார்த்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? அது தொடர்ந்து வாசிக்கும் போது 5-6 வசனங்கள் எல்லாம், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாலாக்கு சங்காரத்துக்கும் பயப்படாத இருப்பா. இதெல்லாம் வராமல் இருக்காதுன்னு சொல்லலை. வாஞ்ச தானியல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வாஞ்சையோடு கூட கர்த்தரை பின்பற்றுறாங்க. துறை மக்கள், யாதொரு மாசு இல்லாதவர்கள், எல்லா ராஜகுல மக்கள், அவர்கள் அரண்மனையில் சேவிக்கத்தக்க திறமையுள்ள வாலிபர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அதில் இந்த 4 பேர் கர்த்தருடைய சமூகத்தில் தங்களை தீட்டுப்படுத்தி விடக்கூடாது என்பதில் ரொம்ப கரிசனையோடு வாஞ்சையோடு தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவர்கள், இடைவிடாமல் ஆராதிக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், இந்த வாலிபர்களுடைய வாழ்க்கையில் வந்த சோதனை பாருங்களேன். கொஞ்சம் நஞ்சம் சோதனையாக அக்னி சொல்லை வந்தது, சிங்கக்கபி வந்தது. ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் அவர்களை விடுவித்தார். இன்றைக்கும் என் சத்தத்தை கேட்கிற நீங்கள், ஆண்டவர் மேலே நீங்கள் வாஞ்சைகள் வைப்பீர்கள் என்றால், ஆண்டவர் தான் சார்ந்திருப்பீர்கள் என்றால், உங்களுடைய சுற்றி பெரிய பர்வதங்களைப் போல, உங்களை சுற்றி யோர்தானைப் போல வழிவிட முடியாத பிரச்சனைகளாக இருக்கலாம். உங்களை சுற்றி சூழ எத்தனையோ நெருக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் காணப்படலாம். ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை விடுதலையாக்க ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த பிரச்சனை வராதுன்னு சொல்லி எங்கேயும் வேதத்தில் எழுதப்படலை. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நீ பயப்படாத. அப்படி சத்தியம் உனக்கு பரிசயம் கேடகமாகும். அப்படி சொல்லிட்டு தான் தொடர்ந்து சொல்லுகிறாரு 7ஆம் வசனத்தில். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் 7ஆம் வசனம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். அழகான வசனம் இல்லை? என் பக்கத்தில் யார் விழுந்து போகிற அனுபவங்கள் இருந்தாலும், அநேகர் நான் வாலிபர்களோடு பழகிறதுனால சின்ன சின்ன காரியங்களுக்கு இடறி விடுவாங்க. சில ஊழியர்களுடைய வாழ்க்கையில் பார்க்குறேன், சின்ன சின்ன காரியங்களுக்கு ஆண்டவரை முறுமுறுப்பாங்க. ஆண்டவரை ரொம்ப துக்கப்படுத்தக்கூடிய செய்கைகள் அவங்க வாழ்க்கையில் காணப்பட்டு கொண்டிருக்கும். நான் ஒன்று சொல்லுவேன், கர்த்தரை அடைக்கலமாக, கர்த்தரை தஞ்சமாக, கர்த்தரை கோட்டையாக, கர்த்தரையே தேவன் என்று சொல்லி கர்த்தரையே நம்பியிருக்கிற நபரை ஆண்டவர் ஒரு நாளும் பின்மாற்றத்தில் அகப்படுகிறதற்கு வழிவாசலை விட்டுவிட மாட்டார். தேவன் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிற ஆண்டவர் அல்ல. ஒருவேளை என் சத்தத்தை கேட்கிற தேவஜனமே, எங்கேயோ பின்மாற்றம், எங்கேயோ கர்த்தர் விரும்பாத காரியங்கள், சின்ன சின்ன காரியங்களுக்கு பயந்து துவண்டு முடங்கி போயிருக்கலாம். எழும்புங்க தேவ சமூகத்தில். நான் உங்களை அன்போடு கேட்கிறேன். நீங்கள் படுத்து சோர்ந்து போகிறதில்ல, தேவன் ஒரு நாள் விரும்புகிறதல்ல. நீங்கள் தேவ சமூகத்தில் எழும்பி நில்லுங்க. ஆண்டவர் என் அடைக்கலம், என் கோட்டை என்று சொல்லி கம்பீரமாக, என் பக்கத்தில் 1000 பேர், என் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தால் அது என்னை அணுகாதுன்னு சொல்லி விசுவாச அறிக்கையோடு கூட நாம் எழும்பும்போது அவருடைய சத்தியம் பரிசயம் கேடகமாக இருக்கும். தொடர்ந்து நான் வாசிக்கிறேனே 9ஆம் வசனம். எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக, தங்கரிடமாக, தாபரமாக. எவ்வளோ அழகான வார்த்தை அல்லவா? எவ்வளோ அற்புதமான வார்த்தை.
அடைக்கலமாக இருக்கக்கூடிய கத்தரை தாபரமாக ஆண்டவர் தான் நம்மளை சூழ இருக்கிறார் என்றால் எதை குறித்தும் கலங்க தேவையில்லை. ஏன் துன்மார்க்கனுடைய அழிவை நீ காண்ப? ஏன் உன் பக்கத்தில் 1000 பேரும் 10,000 பேரும் விழுந்தாலும் அது ஒன்று அணுகாதுன்னா ஆண்டவரை தாபரமாக கொண்டாய் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவருடைய காரியங்களை குறித்து தான் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வழிகளெல்லாம் காக்கும்படி தூதர்களுக்கு கட்டளிடுவார். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நீ நடப்பன் கத்த சொல்கிறார். அப்படி சொல்லித்தான் சொல்கிறாரு, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால். இயேசுவை தெய்வன் அறிந்த அறிவு, அந்த அறிவு இல்லை, அவரை கோட்டையாக கொண்டிருக்கிறவன், அவரை தஞ்சமாக கொண்டிருக்கிறவன், அவரையே நம்பியிருக்கிறவன், அவரை தாபரமாக கொண்டிருக்கிறவனை கத்தர் சொல்லுகிறார், உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். உயர்ந்த அடைக்கலம், எவ்வளவு பிரச்சனை வந்திருந்தாலும் அந்த உயர்ந்த அடைக்கலம் பாதுகாக்க கத்தர் போதுமானவராக இருக்கிறார். ஏன்னா அந்த உயர்ந்த அடைக்கலம் என் தேவாதி தேவன். அடுத்த வார்த்தை சொல்லுகிறார் 15ஆம் வசனம், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுத்தர அளிச்சுவேன், ஆபத்தில் நானே அவனிருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆபத்தோடு கூட நெருக்கத்தோடு கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, இந்த ஆபத்து என்னவாய் முடியும் நீங்கள் நினைக்கலாம். இந்த ஆபத்து கனமாய் முடியும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆபத்தில் தப்புவித்து கனப்படுத்துவேன். நீங்கள் இந்த நேரத்தில் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. இந்த ஆபத்து காலத்தில் ஆண்டவர் நோக்கி எழும்பி நில்லுங்க. நான் உண்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, உண்மை சாடுறேன், உண்மையே நம்பியிருக்கிறேன். எழும்பி கத்தரை துதிங்க. நீடித்த நாட்களை அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறார். உயர்ந்த அடைக்கலத்தை மறந்துடாதீங்க. உயர்ந்த அனுபவம், உயர்ந்த பாதுகாப்பு கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அவரை நம்புங்க. கத்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கண்களை முடிச்சு ஜெபிப்போமா? தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறேன், நான் ஸ்தோத்திரிக்க ராஜா. நாளில் கத்தருடைய வார்த்தையின் மூலமாக பிள்ளைகளோடு இடைபடுகிறதற்கு கத்தர் பாராட்டின தயவுகளுக்காய் இரக்கத்திற்காய் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தருடைய ஊழியனாய் மனதார ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். சோர்ந்து படுத்து கிடக்கிறவர்களை தட்டி எழுப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால எனக்கு பாதுகாப்பு இல்லையே, எனக்கு ஆண்டவரே யார் இவைகளை எதிர்த்து எனக்கு செய்திருக்கிறார்களே, ஆண்டவரே அந்நிய தேவர்களை நினைத்து கலங்கி பல விதங்களில் ஆண்டவரை பாதுகாப்பற்ற நிலையோடு இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளுக்கு நான் ஜெபிக்கிறேன். கர்த்தரே கோட்டையாக, கர்த்தரே அரணாக, கர்த்தரே அடைக்கலமாக, உயர்ந்த அடைக்கலமாக கர்த்தர் வைத்திருக்கிறீரே. ஆண்டவரை இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது கர்த்தருடைய கரம் ஒவ்வொருடைய எல்லைகளும் நீட்டப்படும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்க ராஜா. உன்னதமானுடைய மறைவினால் கர்த்தர் திருப்தியாக்குவீராக. தேவ சமூகம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.